வணக்கம் மகர ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆடி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். மகர ராசியை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே ஏழரை சனி ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஏழரை சனியெல்லாம் இன்னும் முடியலை. ஏழரை சனி முடியறதுக்கு இன்னும் ஒரு வருட காலம் இருக்குது. கிட்டத்தட்ட அடுத்த ஏப்ரலில் தான் அந்த ஏழரை சனி உங்களுக்கு முடியும். அது வரைக்கும் ஏழரை சனி இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏழரை சனி இருக்குங்கிறதுக்காக சிலரெல்லாம் பயப்படாதீங்க. காரணம், ஏழரை சனி இருந்தாலும் உங்களுக்கு தசாபுத்தின்னு ஒன்று இருக்கும். அந்த தசாபுத்தி நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. ஒருவேளை அந்த தசாபுத்தி சரியில்லாமல் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. உதாரணம், ஒரு சிலருக்கு இந்த ராகு தசை மாதிரிலாம் ஏதாவது ஒன்று நடக்கும். அந்த ராகு தசை நடக்குதான்னு முதல்ல பாருங்கள். ராகு தசை நடந்தால் தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. மற்றபடி ஏழரை சனினால் மிகப்பெரிய கஷ்டத்தை நீங்கள் அடைய மாட்டீங்க. அதுக்காக ஏழரை சனி கஷ்டப்படுத்தாதுன்னு நான் சொல்லலை. ஏழரை சனி சில சிரமங்களை கொடுக்கும். அதுவும் விலகிற போது தான் கொடுக்கும். இப்போ தான் விலகிற டைம். அப்போ ஏதாவது ஒரு தொந்தரவு கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதனால் கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. புதுசாக எந்த முயற்சிகளும் எடுக்காதீங்க. நிறைய ஏதாவது முதலீடு போடுறேன்ட்டு எதுவும் போகாதீங்க. புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்ற மாதிரி எதுவும் செய்யாதீங்க. வாகன சம்மந்தப்பட்ட துறையில் எதுவும் இறங்காதீங்க. அந்த துறையில் போய் நம்ம ஜெயிச்சிடலான்ட்டு தொழில்களில் எதுவும் பண்ணாதீங்க. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அதே மாதிரி கடன் காட்சி வாங்கி ஒரு வீடு கட்டுறேன்ட்டு கட்டாதீங்க. அதே மாதிரி தொழில் செய்கிறேன்ட்டு செய்யாதீங்க. சொத்து பத்து வாங்குறேன்ட்டு வாங்காதீங்க. கையில் காசு இருந்தால் வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. ஏன்னா இந்த ஏழரை சனி காலத்தில் நம்ம அந்த மாதிரிலாம் ஏதாவது செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கடனை கட்ட முடியாது. கடன்காரங்களுடைய தொந்தரவு ஜாஸ்தி ஆயிடும். அப்புறம் மறுபடியும் நம்ம அந்த கடனுக்காக வேறு ஏதாவது சொத்தை விற்க வேண்டியது வந்துடும். அதனால் இப்போதைக்கு நிதானமாக செயல்படுங்க. கடன் காட்சி உருவாகிற மாதிரி எந்த வேலையும் நீங்கள் செய்யாதீங்க. அப்படி செய்யாமல் இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் தப்பிச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய சிரமங்கள் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இருக்காது. இப்போது இரண்டாவது இடத்துல ராகு இருக்குது. இரண்டாவது இடத்துல ராகு இருந்தால் சிலருக்கு எப்பயுமே குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும். யாராவது ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அது என்ன நினைக்குதுன்னா, குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்குது. அதனால சிலர் கூட்டு குடும்பத்தில் இருந்தீங்கன்னா ஏதாவது சண்டை கிட்ட நிறையா வர்ற மாதிரி தெரிஞ்சுன்னா தனி குடித்தன மாதிரி போயிருங்க. அப்படி தனி குடித்தன மாதிரி போனீங்கன்னா அந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெருசாக வராது. ஒருவேளை ஒன்றாவே இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சிலருக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரதா செய்யும். இது எல்லாத்துக்கும் வராது, ஒரு சிலருக்கு வரும். இப்போ குடும்பத்தில் சண்டை சச்சரவுன்னா கல்யாணம் முடித்தவங்களுக்கு தான் வரும். கல்யாணம் முடிக்காதவங்களுக்கு வருமா? வராது. அதனால் சிலருக்கு மட்டும்தான் இந்த மகர ராசியாக இருந்தாலும் அப்படி நடக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வீட்டில் இருந்தால் சரியாக வருமானம் வராது. வீட்டை விட்டு வெளியூரில் எங்கேயாவது போய் வேலை செஞ்சோம் அப்படின்னா வேலையும் நல்லா இருக்கும், வருமானமும் நல்லா வரும், தொழில் செஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும். அப்போ வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போய் இருந்து நம்ம சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சம்பாதிப்போம். அப்போ குடும்பத்தில் சண்டை இருக்குமானா இருக்காது. அதே மாதிரி வருமானம் இருக்குமானா இருக்கும், கஷ்டம் இருக்குமானா இருக்காது. அப்போ நல்லா தான் இருக்கும். அதனால் முடிஞ்சால் முயற்சி பண்ணி பாருங்கள், சிறப்பாக இருக்கும். அதே போல் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது. சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது. ஏன்னா இந்த கிரகமெல்லாம் வாக்கு தவற வைக்கிற கிரகம். நாளைக்கு ஒருத்தருக்கு யாருக்காவது நம்ம எதாவது செஞ்சு தரேன்னு சொல்லியிருப்போம். கண்டிப்பாக நாளைக்கு நம்மளால் எதுவுமே செஞ்சு தர முடியாது. அப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த வாக்கு தவறக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அப்படி தான் இருக்குது. சரி, இப்போ சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்காது. சுக்கிர பகவான் நல்லா இருந்தால் என்ன செய்யும்? கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கொடுக்கும். இப்போ யாராவது குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறாங்க, இவ்வளோ நாள் கிடைக்கல, இப்போ கிடைக்குமே, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று குழந்தை கூடி சீக்கிரம் உங்களுக்கு அந்த பருவத்தில் இருந்தீங்கன்னா பிறந்துடும், இல்லைன்னா குழந்தை பெற்றுக்கிற பருவத்தில் இருந்தால் குழந்தை உருவாயிடும். அப்படி தான் இப்போ இருக்குது. அதே மாதிரி வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுரும், ஒரு சிலருக்கு டீப்ரமோஷன் ஏற்படுற மாதிரி வந்துடும், ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் மாதிரி வந்துடும், ஒரு சிலருக்கு தானே வேலையை விட்டுட்டு வேறு கம்பெனி போகிற மாதிரி வந்துடும், அல்லது கம்பெனிக்காரவங்களே வேலையை விட்டு நம்மளை நீக்கி வேறு கம்பெனி போகிற மாதிரி வந்துடும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் இப்போ இருக்க தான் செய்யுது. ஜூலை 26க்கு அப்புறம் சுக்கிர பகவான் 6க்கு போயிடுவார். சுக்கிர பகவான் 6க்கு போனதுக்கப்புறம் ஜூலை 26க்கு அப்புறமா உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் பொருள்கள் மட்டும் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவி, செல்ஃபோனு, ஃபேனு, மிக்சி, கிரைண்டர்லாம் வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் ஏதாவது ஒரு சிலது பழுதுபடும், ஒரு சிலதை ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கி போட்டுட்டு ஒரு சிலது புதுசு வாங்குவோம். புதுசு வாங்குறதுக்குரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும்.
6ல் தான் குரு இருக்குது. 6ல் குரு இருந்தால் சிலருக்கு வந்து கடன் இல்லாதவங்களுக்கு கடனை உருவாக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஏற்கனவே கடன் இருக்கவங்களுக்கு கடன் வந்து நிவர்த்தி ஆகும், கடன் அடையும். அதே மாதிரி கடன் தொந்தரவெல்லாம் வந்து குறையும். அதே மாதிரி 6ல் குரு இருந்துச்சுன்னா ஒரு சில வீட்டில் நோய் இல்லாதவங்க வீட்டில் நோயை வர வச்சு விட்ரும். யாருக்கு வேணுனாலும் நோய் வரலாம். அது வந்து இந்த மஞ்சக்காமலங்கிற மாதிரி வர்றது, ஒரு சிலருக்கு இந்த வயிற்று வலி தொடர்பானது வர்றது, ப்ரெஷர் மாதிரி வர்றது, அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்துடும். ஒரு சிலருக்கு இந்த தோல் அலர்ஜி வருது இல்லை, ஸ்கின் அலர்ஜி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வரதுக்கூடிய சந்தர்ப்பமும் சிலருக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி 6ல் குரு இருக்கிறதுனால இந்த லாட்ரி ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரிலாம் போகாதீங்க. அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா காசு பணத்தை வந்து நம்ம இழந்துருவோம். ஸோ அந்த ஆன்லைன் வர்த்தகம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த பண பரிவர்த்தனை அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதில் வந்து போகாதீங்க. அதில் போனால் நமக்கு வந்து முன்னேற்றம் வந்து இருக்காது. இப்போ 7வது இடத்துல சூரியன் இருக்குது. 7வது இடத்துல சூரியன் இருக்கிறது சில நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் கணவன் மனைவிக்குள்ளே இந்த ஆடி மாதத்தில் ஒரு நாளாவது லைட்டாக கோபதாபம் வந்துடும், லேசாக சண்டை சத்தம் வந்துடும். ஆனால் மிகப்பெரிய லெவலில் பாதிக்காது. 8ல் செவ்வாய் இருக்குது. 8ல் செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் தோஷம் தாங்க. சிலருக்கு வந்து சொத்து பிரச்சனை வரலாம், சிலருக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பியோட பகை வரலாம், அக்கா தங்கச்சியோட வந்து பகை வரலாம். ஒரு சிலருக்கு அக்கா தங்கச்சிக்கோ அண்ணனுக்கோ உடம்பு சரியில்லாமல் போகலாம், அல்லது அவங்க கொஞ்சம் கீழே விழுந்துடலாம். அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி தாயார் கூட ஒரு சிலருக்கு பகையாகும், அல்லது தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், இல்லைன்னா தாயாருக்கு கூட வம்பு வழக்குகள் வரதுக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், சரிங்களா? அதோட இப்போ 8ல் கேது இருக்குது. 8ல் கேது இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த பல்லு வலி, கண்ணு வலி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வரதுக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்குது. ஆக மகர ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இப்போ நான் சொன்ன பலன்கள் தான் இருக்குது. இதை தாண்டி வந்து ஒன்றும் பெருசாக நடந்துட போகிறது இல்லை. ஒருவேளை தசாபுத்திகள் உங்களுக்கு மாற்றமாக இருந்துச்சுன்னா சில மாற்றமான பலன்கள் வந்து நடக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இந்த காலத்தில் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் இப்படி தான் இருக்குது. இதை சமாளித்து போக கற்றுக்குங்க. அப்படி கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.